ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அநேகம் காரியங்களை கடைசி கால யுத்தத்தின் தன்மைகளை பற்றி நாம் மெய்யாகவே கற்றுக்கொண்டு வருகின்றோம். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதை போல சாதாரணமான பரிமாணத்தின் ஊடாக காண்பிக்கப்படக்கூடிய ஒன்று அல்ல. இது ஒரு விசேஷமான ஒரு அனுபவம். ஆண்டவராகிய தேவனுக்குள் காணப்படக்கூடிய ஒவ்வொருவரும் கூட தகுதியான ஆயத்தத்தின் அடிப்படையிலே காணப்பட்டால் ஒழிய இந்த யுத்தத்தின் ஊடாக கடந்து போகிறது என்கிறது இயலாது. வேதம் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையினுடைய அடிப்படையை நாம் பார்க்கும் பொழுது ஆரம்ப நாட்களிலே யுத்தங்களிலே அநேகம் விதமான தேவனுடைய பிள்ளைகள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்ட முகாந்தரங்களைப் போலவே இந்த கடைசி கால யுத்தத்திற்கு என்கிற சரியான நிலைகளின் ஊடாக நாம் கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால யுத்தத்தில் பரிபூர்ணமான வெற்றியின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக முடிகிறது. வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல ஆயத்தம் இல்லாத நிலைகளின் ஊடாக கடந்து போகும் பொழுது எளிதாக சத்துருவின் வல்லமைகள் நம்மை மேற்கொள்கிறதை கண்கூடாக நாம் கண்டு அனுபவிக்க முடிகிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த கடைசி கால யுத்தத்திற்கு என்கிற ஆயத்த நிலையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையை பற்றி கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொண்டு வருகின்றார். சென்ற நாட்களில் நாம் நம்முடைய விஷயத்தில் நம்முடைய தியானத்தில் ஒரு காரியத்தை நாம் தியானித்துக் கொண்டு வந்தோம். பலவீனமான காரியங்கள் யாவற்றையும் இந்த கடைசி கால யுத்தத்தின் அடிப்படையிலே காணப்படக்கூடிய ஒவ்வொருவரும் பலப்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொன்னது. அந்த வசனத்தை வாசிக்க கேளுங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரம் 34வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எபிரேயர் 11:34 வாசிக்க கேளுங்கள். அக்னியினுடைய உக்கிரத்தை அவர்கள் அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு அவர்கள் தப்பினார்கள், பலவீனங்களில் அவர்கள் பலம் கொண்டார்கள், யுத்தத்திலே அவர்கள் வல்லமை உள்ளவர்களாய் மாற்றப்பட்டார்கள், அந்நியருடைய சேனைகளை அவர்கள் முறியடித்தார்கள். வேதம் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் படியே பலவீனமான எல்லா காரியங்களையும் அவர்கள் பலப்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த கடைசி கால யுத்தத்திலே நீங்களும் நானும் இருந்த வண்ணமாகவே கடந்து போகிறது உண்டானால் எளிதாக சாத்தானுடைய வல்லமைகளை ஜெயிக்க முடியாமல் தோற்று போய் நாம் கடந்து போகிற அனுபவங்களை பார்க்க நேரிடும். ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார், பலவீனமாய் காண்பிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு ஆவிக்குரிய மனிதனர் அழைக்கப்படக்கூடிய நீங்களும் நானும் பலம் உள்ளவைகளாய் உருவாக்க ஆரம்பித்தால் ஒழிய இந்த யுத்தத்தினுடைய வெற்றியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறது என்பது சாத்தியமாக்கப்படக்கூடிய ஒன்று அல்ல என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் பலவீனம் எங்கே இருக்கிறது? எந்தெந்த இடத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலமடைய பண்ண வேண்டும்? நான் என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளில் சரியான ஓட்டத்தின் ஊடாகத்தானே நான் கடந்து வருகின்றேன், சரியான பரிமாணத்தில் இயங்கிக் கொண்டு வருகிறேன். நல்ல ஜெபம், நல்ல ஊழியம், நல்ல ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகிறேன். நான் எந்த விஷயத்தில் பலவீனமாய் காணப்படுகிறேன் என்கிற ஒரு நிலை ஒருவேளை நம்முடைய நினைவுகளுக்குள்ளாக காணப்பட முடியும். வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் பலவீனம் எங்கே காண்பிக்கப்படுகிறது? கிறிஸ்துவாகிய தேவனை எந்தெந்த இடத்தில் நீங்களும் நானும் பலவீனப்படுத்துகிறோமோ அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலவீனம் என்கிறது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை இயங்க விடாமல் நீங்களும் நானும் கட்டுகிறது உண்டானால், கிறிஸ்துவை செயல்பட விடாமல் நீங்களும் நானும் கட்டுகிறது உண்டானால், வேதம் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய யுத்தத்தின் காரியங்களிலே அவன் பலவீனம் உள்ளவனாய் காண்பிக்கப்படுகிறான். ஆண்டவராகிய தேவனுடைய இயக்கம்தான் உங்களையும் என்னையும் பலம் உள்ளவனாய் உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது. ஆண்டவராகிய தேவன் இயங்க 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 சகல விதமான பலவீனம் நிறைந்த மக்களும் தன்னை பலவான்களாக காண்பிக்க துவங்கினார்கள். வேதத்தில் அப்படிப்பட்ட அநேகம் விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்கூடாக வாசிக்க நேரிடுகிறது உண்டு. வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல இந்த பலவீனமாய் காணப்படக்கூடிய நிலைகள் என்று அழைக்கப்படக்கூடியது கர்த்தராகிய இயேசுவை இயங்க விடாமல் நீங்களும் நானும் செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் பலவீனமாய் காண்பிக்கப்படுகிறது. கிறிஸ்துவை இயங்க விடாமல் காண்பிக்கப்படக்கூடிய தன்மை என்றால் என்ன? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 58வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. மத்தேயு 13:58 வாசிக்க கேளுங்கள். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேகம் அற்புதங்களை செய்யவில்லை.
கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை குறைந்து போகவில்லை. கர்த்தராகிய தேவன் ஆரம்ப நாட்களில் எத்தனை விதமான காரியங்களை செயல்படுத்தி கொண்டு வந்தாரோ அதே இயக்கத்தின் ஊடாக கடந்து போகும்படிக்காகத்தான் தன்னுடைய சொந்த ஜனங்களின் மத்தியிலே கடந்து போன பொழுது அவர்கள் அவிசுவாசம் அடைய ஆரம்பித்ததினாலே ஆண்டவராகிய தேவனுடைய இயக்கங்கள் மட்டுப்படுத்தப்படுகிறதை நாம் கர்த்தருடைய வேத வசனங்களின் மூலம் கற்றுக்கொள்ள முடிகிறது. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நம்முடைய அவிசுவாசம் அல்லது விசுவாசமற்ற நிலை, நம் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே காண்பிக்கப்படக்கூடிய அவிசுவாசத்தின் தன்மைகள் தான் தேவனாகிய கர்த்தருடைய இயக்கங்கள் எல்லாவற்றையும் நிறுத்த துவங்க ஆரம்பிக்கிறது. இதுதான் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையின் பலவீனம் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே விசுவாசமற்ற நிலை எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது? சென்ற காலங்களிலே சில விஷயத்தை நம்முடைய தியானத்தில் பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகின்றோம். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசத்தை தான் கர்த்தராகிய தேவன் துவங்கி வைத்திருக்கிறார். ஒரு ஆவிக்குரியவன் என்று சொன்னாலே அவன் விசுவாச கண்களை கொண்டு சகல விஷயத்தையும் கண்கூடாக காணக்கூடிய ஒரு மனிதனாய் இயக்க துவங்க ஆரம்பிக்கின்றான். ஆண்டவராகிய தேவன் அவனை அப்படியே உருவாக்கி கொண்டு வருகின்றார். என்றாலும் கூட இந்த விசுவாசத்தின் நிலைகள் விசுவாசம் அற்றதாய் மாற்றப்படுகிறதின் காரணம் என்ன? வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. இது இந்த கடைசி கால மக்களுடைய வாழ்க்கையில் பிரதானமாய் காண்பிக்கப்படக்கூடிய ஒன்று என்கிறதை அறிந்து சற்று நாம் நிதானமாய் ஆழமாய் நாம் வாசிக்க போகிறோம். ஆவிக்குரிய காரியங்களை ஆழ்ந்த விஷயத்தில் நான் பேசுகிறேன். சற்று ஜெபத்தோடு கூட நீங்கள் கவனிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் தேவனுடைய காரியங்களை தெளிவான விதத்தில் புரிந்து கொள்ள முடியும். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கக்கூடிய ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காண்பிக்கப்படக்கூடிய விசுவாச நிலை தகர்ந்து போகிறதற்கு அல்லது தளர்ந்து போகிறதற்கு காரணம் என்ன? மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்களுடைய மாயமான வார்த்தைகளை ஒரு மனிதன் செவி கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால் விசுவாச தளர்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். இது என்ன மனசாட்சியில் சூடுண்ட வார்த்தைகள் என்கிறதை பற்றி வேதம் நமக்கு என்ன காரியத்தை தெளிவாக பேச போகிறது? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மனசாட்சி வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி அது அவனுடைய உள்ளத்தின் ஆழங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிறது. குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று சொல்லி தீர்த்து வகையிருக்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய தெய்வமாய் காண்பிக்கப்படுகிறது. ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நிலைகளிலே உருவாக்கப்பட்டதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய மனசாட்சியினுடைய நிலைகள். இந்த மனசாட்சியிலே சூடுண்ட நிலை என்கிறது எதை நமக்கு வலியுறுத்த ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்ல மனசாட்சியினுடைய நிலை என்கிறது ஒரு சின்ன ஒரு தவறினுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்முடைய மனம் அடித்துக் கொள்கிறதை பார்க்க நேரிடுகிறது. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஒரு சின்ன ஒரு பிழை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், நம்முடைய பார்வையிலே ஒரு சின்ன ஒரு மாறாட்டம் வருகிறது உண்டானால், நம்முடைய வார்த்தையிலே ஒரு சின்ன ஒரு மாற்றம் வருகிறது உண்டானால் நம்முடைய மனம் குற்றமாய் உணர்த்துவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதற்கு பெயர் மனசாட்சியிலே உணர்வு நிறைந்த ஒரு தன்மை. இந்த மனசாட்சியிலே சூடுண்ட தன்மை என்கிறது எதை நமக்கு வலியுறுத்துகிறது? எத்தனை தவறுகளை, எத்தனை அக்கிரமங்களை, எத்தனை பாவங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை திரும்ப திரும்ப செயல்படுத்த ஆரம்பித்தாலும் கூட இந்த மனம் அவைகளை பாவம் என்றும் குற்றம் என்றும் தீர்க்காதிருக்கிறது உண்டானால் சூடடைந்து போன மனசாட்சி என்கிறதை நீங்களும் நானும் கண்கூடாய் உணர முடிகிறது. வேதம் நமக்கு சொல்கிறதை போல ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உள்ளத்திலே காணப்படக்கூடிய நம்முடைய ஆவியினுடைய வேலை என்ன? உள்ளத்திலே காணப்படும் எல்லா அழுக்குகளை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வெளியே காண்பித்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிழைகளையும்
காரியங்களையும் நமக்கு உணர்த்துவிக்கும்படிக்காகவே ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீபமாய் சொல்லப்படுகிறது இந்த மனசாட்சி. இந்த மனசாட்சி தன்னுடைய வேலையினுடைய காரியங்களை இழக்கிறது உண்டானால், இந்த மனசாட்சி ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தினுடைய காரியங்களை இழக்கிறது உண்டானால் சூடுள்ள மனசாட்சியாய் மாற்றப்பட ஆரம்பிக்கிறது. இந்த மனசாட்சியிலே சூடுண்ட நிலை என்கிறது எதை நமக்கு வலியுறுத்துகிறது என்று பாருங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வாசிக்க கேளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 9வது வாக்கியம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை கொஞ்சம் நிதானமா வாசிங்க. அவர்கள் அதை கேட்டு தங்களுடைய மனசாட்சியினால் அவர்கள் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனியே இருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். ஆண்டவருடைய வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், ஒரு பெண்ணை கல்லறையும்படிக்காக இயேசுவுக்கு முன்பதாக அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அவளை பார்த்து அவளை பிடித்துக் கொண்டு வந்த மக்கள் இயேசுவிடத்திலே வந்து முறையிட்டு சொல்கிறார்கள், இவள் விபச்சாரம் செய்யும் பொழுது கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டவள். ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின்படி விபச்சார ஸ்திரீக்கு கல்லறிந்து கொல்லக்கூடிய நிலைகளை நாங்கள் மெய்யாகவே ஆசரிக்க வேண்டும் என்கிறது மோசேயின் மூலமாய் கற்பித்து தரக்கூடிய பாடங்களிலே ஒன்று. நீர் இந்த ஸ்திரீக்கு என்ன விதமான நியாயத்தை சொல்லப் போகின்றேன்? ஆண்டவராகிய இயேசு அவர்களோடு கூட எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் தரையிலே அவர் குறிந்து எழுதி கொண்டே இருக்க ஆரம்பித்தார். திரும்ப 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 அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்த பொழுது இயேசு ஒரே ஒரு வார்த்தையை பேசுகின்றார். உங்களிலே குற்றமில்லாதிருக்கிறவன் தன்னுடைய கரங்களில் இருக்கக்கூடிய முதல் கல்லை எறிய கடவன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசின பொழுது இந்த வார்த்தை அவர்களுடைய மனதின் ஆழங்களை தொட ஆரம்பித்த மாத்திரத்தில் அவர்கள் மனசாட்சி குத்துண்டு மனசாட்சியிலே மெய்யாகவே அவர்கள் கடிந்து கொள்ளப்பட துவங்க ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய தேவன் உணர்த்துவிக்கக்கூடிய நேரத்தில் இந்த மனசாட்சி மெய்யாகவே இயங்கி தான் செய்கிறது குற்றம் என்கிறதை எப்பொழுது உணர ஆரம்பிக்கிறதோ, எப்பொழுது அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறதோ, இந்த நிலைக்கு பெயர் நல்ல மனசாட்சி நிலை. ஆண்டவராகிய தேவன் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது தன்னுடைய இருதயத்தை, தன்னுடைய பிடரையை எவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கடினப்படுத்தாது இருக்கிறானோ அவனுடைய மனசாட்சி நல்ல மனசாட்சி. சூடுண்ட மனசாட்சி என்று சொன்னால் கர்த்தர் எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையிலே எச்சரிப்பான வார்த்தைகளை பற்றி பேச ஆரம்பித்தாலும், எச்சரிப்பான காரியங்களை பற்றி அறிவுறுத்த ஆரம்பித்தாலும் அவைகளை எந்த விதமான தாற்பயங்களையும் உணர முடியாமல் தன் வழிகளிலே திரும்ப திரும்ப கடந்து போகக்கூடிய நிலைக்கு பெயர் சூடுண்ட மனசாட்சி என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. சாலமோன் ராஜாவிடத்திலே ஆண்டவராகிய தேவன் பேச துவங்கினார். அவர் சொன்னார், சாலமோனே, நான் உன்னை அபிஷேகம் பண்ணும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த நாளிலே நீ எனக்கு உகந்தவனாய், நீ எனக்கு பிரியமுள்ளவனாய், என்னுடைய கண்களுக்கு முன்பதாய் உன்னை தாழ்த்தக்கூடியவனாய், நான் தரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெறும்படி வாஞ்சிக்கக்கூடியவனாய் நீ காணப்பட்டது உண்டு. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக நீ கடந்து போகக்கூடிய நேரத்தில் ஆண்டவராக நான் உன்னோடு கூட எச்சரிப்பான வார்த்தைகளை பேசுகிறேன். எத்தனையோ விதமான ஸ்திரீகள் உன்னுடைய மனதை வழி விலக பண்ணக்கூடிய இந்த காரியங்களை குறித்து நான் உனக்கு உணர்த்துவிக்கக்கூடிய நேரங்களிலே கூட உன்னால் அந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. என்ன கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகளின் ஆழ்ந்த பரிமாணங்களை சாலமோனுடைய மனதினால் ஏற்றுக்கொள்ளக்கூட முடியல, நோக்கி பார்க்கக்கூடிய முடியல. ஆண்டவராகிய தேவன் சொல்ல சொல்ல தன்னுடைய வழிகளை விட்டு இங்கும் அங்கும் நீங்காதவனாய் சாலமோன் அதே வழியிலே கடந்து போகக்கூடிய நிலைகளுக்கு பெயர்தான் சூடுண்ட மனசாட்சி நிலை என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட சூடுண்ட மனசாட்சியை இருக்கக்கூடிய மக்கள் பேசும் வார்த்தைகளை எவன் ஒருவன் கேட்க ஆரம்பிக்கிறானோ அவன் விசுவாசத்தை விட்டு விழுந்து போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தராகிய தேவனுடைய எச்சரிப்பை ஏற்க மனமற்றவனாய் காணப்படக்கூடியவனுடைய பிரசங்கம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதமான குற்றமான காரியங்களை உணர முடியாமல் கண் சொருகி போன வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், விசுவாசத்தை விட்டு நீ விழுந்து தளர்ந்து கடந்து விலகி ஓடிப்போய் விடுவாய். இப்படிப்பட்ட மார்க்கத்தாரை விட்டு நீ விலக வேண்டும் என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைகளை உங்களுடைய கண்களும் என்னுடைய கண்களும் பார்க்கக்கூடிய நேரங்களிலே ஒரு விஷயத்தை உங்களாலும் என்னாலும் தெளிவாக கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆண்டவராகிய தேவன் பேசக்கூடிய குரலை கேட்கிறவன் எங்கே?
கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய மனிதனுடைய தாற்பயங்கள் எங்கே? ஆண்டவராகிய தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் நிறைந்த பிரசங்கிமார்கள் எங்கே? அவன் தன்னுடைய மனம் போன போக்கின்படி பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடிய எவனாயிருந்தாலும் தன்னுடைய விசுவாசத்தின் வல்லமைகளை இழந்து போக ஆரம்பித்து விடுவான் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். மாயையான அற்புதம், போலியான அதிசயங்கள், போலியான உவமைகள், போலியான காரியங்கள், போலியான தீர்க்கதரிசனங்கள், எத்தனை சாத்தானுடைய காரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய எத்தனை விதமான மக்களுடைய அந்த நிலைகளை உங்கள் கண்களினாலும் என் கண்களினாலும் இந்த கடைசி கால நிலைகளில் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகின்றோம். கர்த்தர் சொல்கின்றார், மனசாட்சியில் சூழ்ந்த பொய்யருடைய வார்த்தைகளை உன்னாலும் என்னாலும் ஏற்றுக்கொள்ள முடிகிறது உண்டானால் உன்னுடைய விசுவாசம் செத்து போய்விட்டது, உன்னுடைய விசுவாசம் அழிந்து போய்விட்டது. ஜாக்கிரதை. விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை, ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தையின் ஆழங்களை ஆழமாய் நீ கண்கூடாய் பார்க்க வேண்டியது அவசியம். அவர்கள் உன்னை எந்த மார்க்கத்தை நோக்கி அழைத்து கொண்டு போகிறாங்க, எந்த வழியை நோக்கி உங்களை இழுத்து கொண்டு போறாங்க, எப்படிப்பட்ட தவறான உபதேசங்களை உங்களுக்கு முன்பதாய் போதிக்கிறார்கள், இவைகளை நீயும் நானும் பின்பற்றும்படி அவர்களை பின்பற்றக்கூடிய மனசு நிறைந்தவனாய் நீ காண்பிக்கப்படுகிறது உண்டானால் உன் விசுவாசம் செத்து போகிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. உணர்வுள்ளவன் எவனோ மனசாட்சியிலே சூழ்ந்த பொய்யருடைய மாயங்களை தெளிவாய் ஆழமாய் கண்டுகொள்ள ஆரம்பிக்கின்றான். உபதேசம் என்கிற பேரில் எத்தனை விதமான காரியங்கள் இந்த நாட்களில் நமக்கு முன்பதாய் அறிவிக்கப்பட துவங்குகிறது. உபதேசம் என்கிற பேரில் எத்தனை விதமான வார்த்தைகள் இந்த நாட்களில் நமக்கு முன்பதாக சொல்லிக் கொடுக்கப்பட ஆரம்பிக்கிறது. சில பேர் சொல்றாங்க, அபிஷேகம் வரக்கூடிய வழிகள் என்னென்ன வழிகளிலே கடந்து வருகிறது சொல்றாங்க. விசிலடிங்க, அபிஷேகம் வந்துடும், அந்த உங்களுடைய கரங்களிலே வைத்திருக்கக்கூடிய வாத்தியங்களை அதிக தீவிரமாய் அடிக்க துவங்குங்கள், அபிஷேகம் வந்துவிடும். எத்தனை தவறான போதனை! இதை கேட்டு பின்பற்றக்கூடியவன் எவனாயிருந்தாலும் அவன் விசுவாசத்திலே செத்து போனவர் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. விசுவாசம் என்கின்ற இந்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அழிந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களை உங்களுடைய அவிசுவாசம் கட்டி போட ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தராகிய தேவனுடைய இயக்கத்தை மட்டுப்படுத்த சாத்தான் தன்னுடைய இயக்கங்களை அதிகப்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுவான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை ஜாக்கிரதை. உன் விசுவாசத்தினுடைய காரியங்களிலே எந்த விஷயத்திலும் நீயும் நானும் தளர்ந்து போகாதபடி உன் விசுவாச காரியங்களை மெய்யாகவே ஜாக்கிரதையாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். விசுவாச தளர்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய வழிமுறைகளிலே ஒன்று தவறான போதனை, மனசாட்சியிலே சூழ்ந்த மக்களின் மூலமாய் வரக்கூடிய போதனை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இரண்டாவது காரியம், இந்த மனசாட்சியிலே சூடு என்கிற அந்த பதம் எதை நமக்கு வலியுறுத்துகிறது என்று பாருங்கள். வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின்படி 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18, 19 ஆகிய வாக்கியங்கள் என்ன சொல்கிறது என்று கேளுங்கள். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசனங்களின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு நான் ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்ல மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல்ல மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம், நல்ல மனசாட்சி உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும். நல்ல போராட்டத்தை போராடக்கூடிய ஒரு மனிதனாய், தன்னை நிலைகளை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாய் இந்த கடைசி காலங்களில் எழும்பி இயங்குகிறதை கண்கூடாய் பார்க்க முடியும். கர்த்தருடைய வேத வாக்கியத்திலே தீமோத்தேயுவுக்கு ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையாகிய பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், நல்ல போராட்டம் போராடும்படி உன் விசுவாசத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே சுத்த மனசாட்சியோடு கூட நீ காத்துக்கொள்ள வேண்டும் தீமோத்தேயுவே. சில ஜனங்கள் இப்படிப்பட்ட விசுவாசமாகிய காரியங்களை புறம்பே தள்ளி விசுவாசமாகிய கப்பலை அவர்கள் சேதப்படுத்தினார்கள். ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்படக்கூடிய விசுவாசம் எத்தன்மை உள்ளதா இயக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க ஆரம்பிக்கிறது. நல்ல போராட்டத்திற்கு நேராக உங்களையும் என்னையும் மெய்யாகவே நடத்த துவங்க ஆரம்பித்துவிடும்.
மனசாட்சியில் சூழ்ந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த போராட்டத்தை பற்றி அக்கறை அற்றவனாய் தன்னுடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். போராட்டங்களை பற்றி அவனுக்கு எந்த விதமான நிலைகளிலும், எந்த விதமான நோக்கங்களிலும், எந்த விதமான சிந்தனைகளிலும், எந்த விதமான தோற்றங்களிலும் அவைகளை பற்றிதான் அறிவற்றவனாய் தன்னுடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்கிறதை பார்க்க முடியும். அவைகளை பற்றி நீங்கள் பேசுகிறது உண்டானால் உங்களையும் என்னையும் அவன் பரியாசம் பண்ணுவான், உங்களையும் என்னையும் பகடி பண்ணுவான், உங்களுக்கும் எனக்கும் விரோதமான வார்த்தையை பேசுவார். ஆண்டவராகிய தேவனுக்கென்று யுத்தம் செய்ய எத்தனையோ விதமான தூதர்களும் பரிசுத்தவான்களும் இருக்கும் பொழுது நீயும் நானும் எந்த விதத்திலே போய் யுத்தங்களின் ஊடாக கடந்து போக முடியும்? இது ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாள், இது கிருபைகளை பெறக்கூடிய காலம், இது இரக்கங்களை பெற வேண்டிய காலம் என்று சொல்லி உங்கள் போராட்டத்தின் நிலைகளை எந்த மனிதனுடைய வார்த்தைகள் மட்டுப்படுத்த துவங்குகிறதோ அவன் மனசாட்சியிலே சூழ்ந்த பொய்யன். அப்படிப்பட்ட மக்களுடைய வார்த்தைகளை விட்டு நீ விலக வேண்டும். நீ விலகாதிருக்கக்கூடிய பட்சத்தில் உன் விசுவாசத்தின் காரியங்களை நீ இழந்து போக ஆரம்பித்து விடுவாய் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள். கொஞ்ச நாளுக்கு முன்னால என்னுடைய சகோதரன் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணும்படிக்காய் கடந்து போயிருந்தார். கர்த்தராகிய தேவனுடைய கடைசி காலங்களை பற்றி, இயேசுனுடைய வருகையை பற்றி, அந்த வருகைக்கு என்று நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும் என்கிறதை பற்றி ஒரு 4 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டம். இந்த 4 நாட்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை தீவிரமாய் அவர் அறிவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஜனங்கள் எல்லாரும் உணர்வை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. எல்லா மக்களும் பாவங்களை அறிக்கையிட்டு, அக்கிரமங்களை அறிக்கையிட்டு, சொல்லப்படக்கூடிய வேத சத்தியத்தின் ஆழங்களை தன்னுடைய குறிப்பேடுகளில் எழுதி வைத்துக் கொண்டு மனம் திரும்ப வேண்டும், இரவும் பகலும் ஓயாமல் ஜெபிக்கக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றமடைய துவங்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அந்த கூட்டங்களிலுடைய இறுதி நாள் வந்த பொழுது அந்த சபையில் இருக்கக்கூடிய சபை போதகர் முன்பதாக வந்து நின்று வழியனுப்பக்கூடிய வார்த்தைகளை பேசும்படிக்காக என்னுடைய சகோதரன் பேசின சில வார்த்தைகளை சொல்லி அவருக்கு வாழ்த்துதல்களை சொல்லி கூட்டத்தை நிறைவு பண்ண வேண்டும். அவர் முன்பதாக சபையினுடைய மேடையின் மேல் வந்து ஏறினார். அந்த ஏறி இருக்கக்கூடிய அந்த மனிதன் சொன்னார், நீங்களும் நானும் ஆராதிக்கக்கூடிய தேவன் மெய்யாகவே நம்மை பாடுபடுத்தக்கூடிய ஒரு கடவுள் அல்ல. உங்களையும் என்னையும் நீங்களும் நானும் செய்திருக்கக்கூடிய குற்றங்களின் நிமித்தம் நம்மை நரக ஆக்கினிலே கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு தேவன் அல்ல. நான் விசுவாசிக்கக்கூடிய தேவன் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவன். நீங்கள் விசுவாசிக்கக்கூடிய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் கேட்ட உடனே ஜனங்களெல்லாம் சொன்னாங்க, ஆமாமா, அவர் உண்மையிலே கிருபையும் இரக்கம் நிறைந்த ஒரு தேவன். இந்த ஊழியக்காரர் இப்போ வந்து பிரசங்கம் பண்ணாரே, இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் அநேகமாய் எழும்பி ஜனங்களுடைய மனதை பயமுறுத்தக்கூடிய வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. பயப்படாதீங்க, நீங்களும் நானும் நரகத்திலே அழிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவராக தேவன் அந்த கேடடைந்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை தந்தார் என்கிறதை நீங்களும் நானும் விசுவாசிக்கிறது உண்டானால் இப்படிப்பட்ட போலி ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை நீங்கள் ஒரு காலத்திலும் செவி கொடுக்க கூடாது என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினார். இந்த 4 நாட்கள் பேசப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளின் மூலமாய் மனம் திரும்பின அத்தனை பேரும் தங்களுடைய குறிப்பேடுகளை எழுத்தார்கள். எல்லாரும் எழுதியிருக்கக்கூடிய இந்த பக்கங்களை கிழித்து போட்டார்கள். ஆண்டவராக தேவனுடைய வார்த்தை என்கிற பேரில் தவறான உபதேசத்தை பேசினார் என்று சொல்லி என்னுடைய சகோதரி அவர்கள் படித்து பேசி தங்களுடைய பாவ வழிகளுக்குள் திரும்ப கடந்து போக ஆரம்பித்தாங்க. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கடைசி நாட்களில் மனசாட்சியில் சூழ்ந்த பொய்யர்கள் எழும்புவார்கள். அவர்கள் மாயங்களினாலே உங்களையும் எங்களையும், உங்களுடைய விசுவாசத்தையும் என்னுடைய விசுவாசத்தையும், நம்முடைய ஆவிக்குரிய வைராகியத்தின் நிலைகளை மெய்யாகவே மட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்கக்கூடிய மனசாட்சியில் சூழ்ந்த பொய்யர்களுடைய மாயங்களினாலே இழுக்கக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்கும்படி எழும்பி வரக்கூடிய காரியங்களை நீங்களும் நானும் கண்கூடாய் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளின் ஊடாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை ஜாக்கிரதை. கேட்கக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்டது, கேட்கக்கூடிய காரியம் எப்படிப்பட்டது, கேட்கக்கூடிய தன்மை எப்படிப்பட்டது, அது உன் விசுவாசத்தை மட்டுப்படுத்தக்கூடியதா, அது கர்த்தராகிய தேவனுக்குள் உன்னை ஊன்ற கட்டக்கூடியதா, உன்னை போராட்டம் வீரனாக உருவாக்க வல்லமை வாய்ந்த ஒரு சத்தியத்தை அவர்கள் பேசுகிறார்கள், அல்லது உன்னை பேடிகளைப் போல உன்னை பலவான் உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை பலவீனப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறார்களா? ஜாக்கிரதையா கவனிச்சு கேளுங்க. இந்த கடைசி காலம் என்கிறது சாத்தான் உன்னையும் என்னையும் வஞ்சிக்கும்படியாக மனசாட்சியில் சூழ்ந்த தன்னுடைய ஜனங்களை ஆவிக்குரிய வட்டாரங்களிலே அனுப்பக்கூடிய காலம் இது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கக்கூடிய விசுவாசத்தில் வல்லமையுள்ளவன் எவனாயிருந்தாலும் அவன் ஆண்டவராகிய தேவனுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே நின்று தள்ளுண்டு போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். அவன் ஆவிக்குரிய காரியங்களை இழந்து போக செய்கிறது எது? மனசாட்சியில் சூழ்ந்த பொய்யருடைய
ஆண்டவராக தேவன் அருவருக்கக்கூடிய வார்த்தைகளை எவன் தன்னுடைய வாழ்க்கையிலே உட்கொள்ளும்படி தன்னுடைய இருதயத்தின் கதவுகளை திறக்கிறானோ அப்படிப்பட்டவன் தன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை இழந்து தடுமாறக்கூடிய ஒரு சூழல்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை ஜாக்கிரதை. சொல்லப்படக்கூடிய எல்லா வார்த்தையும் கவனியாதே, சொல்லப்படக்கூடிய எல்லா விதமான முகாந்திரங்களையும் ஏற்றுக்கொள்ளாதே, சொல்லப்படக்கூடிய காரியங்கள் வல்லமை நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது, உடனே அவர்கள் சொல்லக்கூடிய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத, சத்தியமாக காண்பிக்கப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் உண்மைத்தன்மை உள்ளதா இல்லையா என்கிறதை ஆராய்ந்து பார்க்காதிருக்கிறது உண்டானால் விசுவாச தளர்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர துவங்க ஆரம்பிச்சு கர்த்தராகிய தேவனுடைய இயக்கங்களை இவைகள் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறது நாம் கண்கூடாக பார்க்க முடியும். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை பாருங்கள். தீத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15, 16 ஆகிய வாக்கியங்களை வாசிக்க கேளுங்கள். தீத்து 1வது அதிகாரம் 15, 16 ஆகிய வாக்கியங்களை வாசிக்க கேளுங்கள். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியைகளினாலேயோ அவரை அவர்கள் மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நல்ல கிரியைகளையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவிசுவாசம் விசுவாச தளர்வுகளை உருவாக்கக்கூடிய மனசாட்சியில் சூழ்ந்த மக்களுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய மனுஷனுடைய நிலை எப்படி மாற்றமடைய துவங்க ஆரம்பிக்கிறது. வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், அவர்கள் வாயினால் தேவனை அறிக்கையிடுவார்கள், தங்கள் கிரியைகளினால் கர்த்தராகிய தேவனை மறுதலிக்க ஆரம்பிப்பாங்க. அவர்களுடைய பேச்சு வேற மாதிரி இருக்கும், கிரியைகள் வேற மாதிரி காண்பிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். அவர்களுடைய கிரியைகளுக்கும் பேச்சுக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தமே இல்லாத ஒரு காரியங்களை உருவாக்குகிறதை கண்கூடாக நம்ம பார்க்க முடியும். கொஞ்சம் வருஷத்திற்கு முன்பதாக ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியும். அநேகம் விதமான ஏழை எளிய மக்கள், அநேகம் விதமான உடைமைகளை இழந்து தவிக்கக்கூடிய மக்களுக்கு விரோதமாக அந்த மக்களுடைய காரியங்களை மையப்படுத்தி அவங்களுக்கு நிறைய நல்ல கிரியைகளை செய்ய போகிறோம் என்கிற பேரில் அந்த ஒரு சின்ன ஒரு கிராமம் சொன்னால் ஏறக்குறைய ஒரு 15,000 20,000 பேர் வசிக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர், நல்ல ஒரு தேவனுடைய மனுஷனுடைய பேரை சொல்ல ஆசைப்படலை. அந்த மனிதன் அவர்களோடு உட்கார்ந்து பேசி, உங்களுக்கு வர வேண்டிய எல்லா விதமான கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய உதவி தொகைகளை வாங்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உங்களால் இயன்ற ஒவ்வொரு நபருக்கும் ஏறக்குறைய ஒரு 2,000 ரூபாய் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கிறது உண்டானால் நான் உங்களுக்காக போய் கவர்மெண்ட்டில் போய் பேசி உங்களுடைய உதவி தொகைகள் யாவற்றையும் வாங்கி உங்களுடைய கரங்களை தந்துடுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இழந்து போன வீடுகளை கட்டி தருகிறதும் உங்களுக்கு உண்டான எல்லா விதமான உடைமைகளையும் வாங்கி தருகிறதும் என்னுடைய பொறுப்பு என்கிற வார்த்தைகளை பேசி 20,000 பேருக்கும் அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் போய் பேசி ஜனங்களுடைய கரங்களை காசுகளை கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் கவர்மெண்ட்லையும் போய் இவர்களை பற்றி பேசி அங்கிருந்து வரக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாயை வாங்கி எல்லா காரியங்களையும் கையகப்படுத்தி விட்டு கிராமத்தை விட்டு எஸ்கேப் ஆகி ஒரே ஓட்டமாக ஓடி போயிட்டார். செய்தித்தாள்களில் இந்த ஒரு குறிப்பு அநேகமாக ஜனங்களுக்கு மத்தியிலே பரபரப்பாய் பேசப்பட துவங்கிற்று. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், வெளியே பேசும் பொழுது நல்ல மாதிரி பேசக்கூடியவர்கள் தங்கள் கிரியைகளிலே ஆண்டவராகிய தேவனை மறுதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய விசுவாசம் தளர்கிறது உண்டானால், ஒரு மனிதனுடைய விசுவாசம் அவிசுவாசமாய் மாற்றமடைகிறது உண்டானால், வெளியே பேச்சு சரியான பேச்சு, நல்ல ஒரு வார்த்தை, கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்கணும், ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் எழும்ப வேண்டும். இது கடைசி கால போருக்குரிய ஆயத்தம் நிறைந்த ஒரு காலம். இந்த காலத்தை நீங்களும் நானும் பயன்படுத்தாது இருக்கிறது. எப்படி இப்படியெல்லாம் பேசுவாங்க. ஆனால் அந்தரங்கமான வாழ்க்கையிலே கிரியைகள் அற்ற ஒரு தன்னுடைய மறைவான பகுதியிலே ஆண்டவராகிய தேவனை மறுதலிக்கும் காரியங்களை செயல்படுத்துகிறத பார்க்க முடியும். ஜாக்கிரதை பிரியமானவனே, ஜாக்கிரதை. இந்த கடைசி காலத்தில் ஆட்டுத்தோள்களை போர்த்து கொண்ட ஓநாய்களைப் போல அநேகம் விதமான விசுவாசம் தளர்ந்து போன அல்லது மனசாட்சியில் சூடுண்ட ஏராளமான மக்களுடைய மாயங்களினால் வஞ்சிக்கப்படக்கூடிய கிறிஸ்தவர்களின் நிலைகளை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். வெளியே பார்க்கும் பொழுது ஆட்டுத்தோள்களை போர்த்து கொண்டதை போல
போல, ஆனால் மனதிற்குள்ளேயே பட்சிக்கக்கூடிய ஓநாய்களைப் போல எந்த காரியங்களிலே எந்தெந்த விஷயங்களிலே பிடுங்கிக் கொண்டு போகலாம், எந்தெந்த இடங்களிலே எந்தெந்த காரியங்களை வஞ்சிக்க முடியும், இவர்களை பார்க்கக்கூடிய நேரங்களிலே ஜாக்கிரதை கொள்ளுங்கள் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். அவர்கள் பேசும் எல்லா விதமான வார்த்தைகளை செவி கொடுக்கிறது உண்டானால் உன் ஆவிக்குரிய நிலைகளை இழந்து போக ஆரம்பித்து விடுவாய். அவர்கள் பேசும் காரியங்களுக்கு நீ உன்னுடைய மனதை திறந்து கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆண்டவராக தேவனை என்றோ ஒரு நாள் நீ தொலைத்து போடக்கூடிய ஒரு மனிதனாய் மாற்றமடைய துவங்க ஆரம்பித்து விடுவாய். இந்த கடைசி காலத்தில் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் அநேகம் விதமான இடங்களிலே தீவிரமாய் கடந்து வர ஆரம்பிக்கிறது. உபதேசங்களிலே வஞ்சகம், போதகங்களிலே வஞ்சகம், ஊழியங்களிலே வஞ்சகம், ஆண்டவராகிய தேவனை பற்றி அறிவிக்கக்கூடிய மக்களின் நடுவிலே வஞ்சகம் என்று சொல்லி அநேகம் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் எல்லா இடங்களிலும் கடந்து வரக்கூடிய இந்த காலங்களில் உன் விசுவாசத்தின் தன்மைகளை காத்துக்கொள்ள வேண்டியது, ஜாக்கிரதைப்பட வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஒருவேளை நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போகிறது உண்டானால் நீயும் கூட அந்த கூட்டத்திலே ஒருவனாக மாற்றப்பட துவங்க ஆரம்பித்து விட முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையும் கூட பேச்சில் நல்ல ஒரு பேச்சை நம்ம பேச ஆரம்பிப்போம், கர்த்தர் 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 என்று நம்ம பேச ஆரம்பிப்போம். ஆனால் இருதயத்திலேயோ வஞ்சிக்கப்பட்ட நிலைகளிலே கண் சொருகி போற ஒரு வாழ்க்கையாகும். இதை கேட்கக்கூடிய நேரத்தில் ஒருவேளை இந்த வார்த்தைகள் உங்களுடைய மனசை, ஒருவேளை உங்களுடைய மனதை தொடக்கூடிய ஒரு வார்த்தைகளாக காண்பிக்கப்படுகிறது உண்டு. ஏனென்றால் வெளியே நல்ல ஆண்டவராக தேவனுக்கு பிரியமுள்ளவளை போல காண்பிக்கப்படக்கூடிய நீ உன் அந்தரங்கமான வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழக்கூடிய ஒரு மனிதனாய் காண்பிக்கப்படுகின்றாய். உன்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையில் ஆண்டவராக தேவன் வெறுக்கக்கூடிய ஏதாகிலும் காரியங்கள் உள்ளாக காண்பிக்கப்படுகிறது உண்டானால் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது விசுவாசத்தின் தன்மைகளிலே நீ தளர்ந்து போனவராய் காண்பிக்கப்படுகிறாய். விசுவாசம் செத்து போன நிலைகளிலே காண்பிக்கப்படுகின்றாய். அவர்கள் வெளியரங்கமாய் நல்ல மாதிரி பேசுறாங்க, ஆனால் தங்கள் கிரியைகளிலே ஆண்டவராக தேவனை மறுதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலைகளை தாங்கின மக்கள் இந்த கடைசி காலங்களில் ஏராளமாக எழும்பி வர போறாங்க. அவர்கள் உள்ளத்திலே பட்சிக்கக்கூடிய ஓநாய்களைப் போல, வெளியே ஆட்டுத்தோள்களை போர்த்துக்கொண்ட ஒரு மக்களைப் போல உங்களை மெய்யாகவே தேனொழுக பேசி, உங்களுடைய காரியங்களை பற்றி மெய்யாகவே கவலைப்படக்கூடிய ஒரு மனிதனைப் போல பேசி, அவர்கள் உள்ளத்திலே காண்பிக்கப்படக்கூடிய வஞ்சகங்களினாலே உங்கள் ஆவிக்குரிய நிலைகளை வஞ்சிக்கும்படிக்காய் கடந்து வரக்கூடிய இந்த ஓநாய் கூட்டங்களை குறித்து நீயும் நானும் ஜாக்கிரதைப்பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். பலவீனமாய் காணப்படக்கூடிய உன் விசுவாசத்தின் தன்மைகளை பலப்படுத்த வேண்டும். இந்த பலவீனம், உன்னுடைய விசுவாசத்தின் பலவீனம் வருகிறது உண்டானால் வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்களிலே நீயும் நானும் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. சொல்லப்படக்கூடிய காரியங்கள் உலக அரங்கிலே எல்லா இடங்களிலும் வியாபிக்கக்கூடிய இந்த காலங்களிலே நீங்களும் ஞானும் ஜாக்கிரதைப்பட வேண்டும் என்று சொன்னால் உன் விசுவாசத்தினுடைய தன்மைகளை வைத்துத்தான் இப்படிப்பட்ட கடைசி காலங்களை கடந்து போகவும் கடைசி காலங்களில் எழும்பி நிற்கவும் உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார். நிறைய இடங்களில் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்கள் என்கிற பேரில் சபைகளிலே, ஊழியங்களில், ஊழியக்காரர்கள் நடுவில், பிரசங்கம் பண்ணக்கூடிய மக்களின் நடுவில், தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படக்கூடிய மக்களின் நடுவில் எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஓநாய்கள் உள்ளே பதுங்கியிருக்கிறது. ஆவிக்குரிய கண்களை கொண்டு நீயும் நானும் நிதானித்து பார்த்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகங்களில் நின்று காப்பாற்றப்பட முடியும் என்று கர்த்தராகிய தேவன் தீர்க்கமான விஷயத்திலே உன்னோடும் கூட என்னோடும் கூட பேச துவங்குகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை ஜாக்கிரதை. இந்த கடைசி காலம் நிற்கிறவன் எவனும் விழுந்து போகாதபடி ஜாக்கிரதைப்பட வேண்டிய காலம். ஓடுகிறவன் எவனும் தளர்ந்து போகாமல் மெய்யாகவே தன்னுடைய ஓட்டத்தை தொடர வேண்டிய காலம். ஓடக்கூடிய ஓட்டத்திற்கு விரோதமாக அநேகம் விதமான சூழ்ச்சிகள், அநேகம் விதமான தன்மைகள் உருவாக்கப்படக்கூடிய காலம். உன்னுடைய கண்களுக்கு மறைவாக அநேகம் விதமான கண்ணிகள் உருவாக்கப்படக்கூடிய காலம். இந்த காலங்களிலே நீயும் நானும் ஜாக்கிரதைப்படாது இருக்கிறது உண்டானால், விசுவாச கண்களை கொண்டு நீயும் நானும் பாராதிருக்கிறது உண்டானால், விசுவாசத்திலே பலவீனமுள்ளவனாய் நீ காண்பிக்கப்பட்டு இப்படிப்பட்ட தன்மைகளில் மெய்யாகவே விழுந்து போகிறது உண்டானால் இனி ஒருபோதும் உன் நிலைகளிலே எழுந்திருக்கவே முடிகிறது இல்லை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை ஜாக்கிரதை. விசுவாசத்தினால் தான் இவைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்க உன்னாலும் என்னாலும் முடியும். விசுவாசமாகிய இந்த தன்மைகள் பலவீனமாய் இருக்கிறது உண்டானால், விசுவாசமாகி இந்த தன்மைகள் பலவீனமாய் காண்பிக்கப்படுகிறது உண்டானால், கர்த்தரை இயங்க செய்ய விடாமல் இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தராகிய தேவனை கட்டி போட ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த கடைசி காலங்களில் உன் ஆவிக்குரிய நிலைகளை காத்துக்கொள்ள முடிகிறதே இல்லை. வெளியரங்கமாக நல்ல ஆண்டவராகிய தேவனை பற்றி பேசுகிறேன் என்கிற வார்த்தையின் மூலமாய் பேசக்கூடிய நீயும் நானும் உள்ளத்தின் ஆழத்திலே வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மக்களாய் காண்பிக்கப்பட முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஜாக்கிரதைப்படு,
ஜாக்கிரதைப்படி என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இன்னொரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்லக்கூடிய அடுத்த ஒரு காரியம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 9வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 9வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்களுடைய மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஒரு மனிதனுடைய மனசாட்சியை தீட்டுப்படுத்தக்கூடியது. விசுவாசம் தளர்ந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் மனசாட்சியிலே கேடுகள் வருகிறத பார்க்க முடியும். என்ன கேடுகள் வரப்போகிறது? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி செத்து போன கிரியைகள் மீண்டும் எழும்புகிறத பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், மாண்டு போன ராட்சதர்கள் எழும்பக்கூடிய காலம் இது. மரித்து போல எல்லா விதமான பாவ உணர்வுகளும் மீண்டும் எழும்ப வேண்டிய காலம் இது. இந்த காலத்தில் உன் விசுவாசம் தளர்ந்திருக்கிறது உண்டானால் செத்து போன எல்லா விதமான பாவத்தினுடைய நிலைகள் உன் வாழ்க்கையிலே நின்று மெய்யாகவே கட்டுவிட்டு எழும்புகிறதை உன் கண்களினாலும் என் கண்களினாலும் பார்க்க முடியும். எந்தெந்த காரியங்களெல்லாம் கர்த்தராகிய தேவனுக்கென்று நீ விட்டு கடந்து வர ஆரம்பித்தாயோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொள்வேன் என்பதற்காக வேண்டாம் என்று சொல்லி தூக்கி எறிய துவங்கினாயோ, அவைகள் எல்லாம் விசுவாச தளர்வுகளின் மூலமாய் மீண்டும் உன் வாழ்க்கையிலே கிரியைகளை நடப்பிக்கிறதை பார்க்க முடியும். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் லோத்துனுடைய வாழ்க்கையில சொல்ல முடியும். லோத்துவை ஆண்டவராக தேவன் அழைப்பித்து, இந்த சோதோம் குமாரா பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன் லோத்து, ஆகவே இந்த தேசத்தை விட்டு நான் காண்பிக்கக்கூடிய மலை தேசங்களில் ஒன்றிலே நீ மெய்யாகவே கடந்து போய் உன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக்கொள் என்று கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார். லோத்து சொல்லுகின்றான், மலை தேசத்திற்கு ஓடிப்போனால் தீங்கு என்னை தொடரும் ஆண்டவரே, ஏதாவது ஒரு சமவெளிக்குள்ளாக நான் கடந்து போக எனக்கு உத்தரவு தர வேண்டும். கர்த்தராகிய தேவன் சொன்னார், நீ கேட்டுக்கொண்டபடியே நான் உனக்கு இரக்கம் செய்தேன், ஏதாவது ஒரு ஊருக்கு சென்று நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். ஆண்டவராகிய தேவனை நம்பின லோத்து இந்த தேவனுடைய வார்த்தைகளின்படி ஓட துவங்க போகின்றார். அதுக்கு முன்னால லோத்துவை பார்த்து கர்த்தராகிய தேவன் கட்டளை கொடுக்கின்றார், நீ போகக்கூடிய சமபூமியிலே எங்கும் நில்லாதபடிக்கு, நீ பின்னிட்டு பாராதபடிக்கு துரிதமாய் ஓடிப்போ என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். விசுவாசத்திலே மெய்யாகவே நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய லோத்து கர்த்தருடைய வார்த்தைகளின் ஒவ்வொரு காரியங்களையும் புரிந்து கொண்ட லோத்து சமபூமியிலே எங்கும் நில்லாமல் தீவிரமாய் ஓடி போகிறான், பின்னிட்டு திரும்பி பாராமல் ஓடி போகின்றான். ஆனால் லோத்தினுடைய மனைவி எல்லா விதமான காரியங்களையும் ஏற்றுக்கொள்ளும் லோத்து கூடவே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பெண்ணாக காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்திரீ எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு லோத்துனுடைய அந்த வார்த்தையின்படியே ஓடி போகக்கூடிய அவள் விசுவாசத்திலே கொஞ்சம் தளர்ந்து போன பொழுது அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாக மாற்றப்படுகிறத பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின்படி விசுவாச தளர்வுகள் அல்லது செத்த கிரியைகளை எழும்ப செய்யக்கூடிய காரியம். செத்த கிரியைகளை எழும்ப செய்யக்கூடிய காரியம் என்றால் எதை நான் உங்களுக்கு சொல்ல முடியும்? இந்த லோத்துவும் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளின்படி ஓடுகின்றார். தன்னுடைய வாழ்க்கையை சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான காரியம் இவைகள் எல்லாம் எங்கே சம்பாதித்து வைக்கப்பட்டிருக்கிறது? பாவ உலகம் என்று அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தரால் சபிக்கப்பட்ட பூமியிலே சம்பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியது. ஆண்டவராகிய தேவன் வேண்டாம் என்று சொல்லி தூக்கி எறியக்கூடிய இடங்களிலே சம்பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான உடைமைகளை விட்டு லோத்துவை கர்த்தராகிய தேவன் வெளியே பிடித்து இழுத்துக்கொண்டு வந்து, நீ சமபூமியிலே எங்கும் நில்லாதபடி ஓடிப்போய் என்று கர்த்தர் பேசுகின்றார். பேசக்கூடிய வார்த்தையை நம்பி திரும்பி பார்க்காம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து, கஷ்டப்பட்டு பெற்றுக்கொண்ட ஆஸ்தி, அந்தஸ்து எதையும் அவர் தன்னுடைய கண்களில் திரும்பி பாராமல் ஒரே ஓட்டமாய் தேவனுடைய வார்த்தைகளை நம்பி திரும்பி பாராமல் ஓடி போக ஆரம்பிக்கின்றாள். தான் எவ்வளவேனும் சம்பாதிக்காமல் காணப்பட்டிருக்கக்கூடிய லோத்தின் மனைவி, லோத்து கூடவே இருக்கக்கூடிய அவள், லோத்தினுடைய மனதிலே எவ்வளவேனும் காண்பிக்கப்படக்கூடிய இந்த வைராகிய நிலைகளை இழந்து போனவளாய் விசுவாசத்திலே கொஞ்சம் தளர்ந்து போன பொழுது விட்டு வந்த பொருளின் மேல் தன்னுடைய கண்களை மீண்டும் திருப்ப துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இது எதை நமக்கு வலியுறுத்த துவங்குகிறது? செத்துப்போன கிரியைகள் எழும்புகிறது உண்டானால் உன்னாலும் என்னாலும் ஆண்டவராகிய தேவனால் முன் குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய இலக்கை அடைய முடிகிறது இல்லை. இந்த விசுவாச தளர்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் தேவன் உனக்கென்று வைத்திருக்கக்கூடிய எந்த மார்க்கத்தின் ஊடாகவும் உன்னாலும் என்னாலும் கடந்து போக முடிகிறதே இல்லை. சாத்தானுக்கு இந்த கடைசி காலத்தில் அதுதான் வேணும்.
நீ ஆண்டவராகிய தேவனுடைய வழிகளிலே ஓடிவிடக்கூடாது. கர்த்தராகிய தேவன் காண்பிக்கக்கூடிய காரியங்களில் போயிடக்கூடாது. கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாய் தெளிவாய் வழிகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். இந்த வழிகளிலே எங்கே அந்த மனிதன் கடந்து போய் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி கடந்து போய் தான் விரித்து வைத்திருக்கக்கூடிய கண்ணிகளிலே சிக்காமல் போய்விடுவானே என்கிற பயத்தோடு கூட சாத்தான் தீவிர கதியாய் இயங்க ஆரம்பிக்கிறார். செத்த கிரியைகளை தூண்ட ஆரம்பிக்கிறார். ஐயோ, நீ கஷ்டப்பட்டு சம்பாதித்தவனுடைய சொத்து, உன்னுடைய ஆஸ்தி, உன்னுடைய அந்தஸ்து, உன்னுடைய பெயர், உன்னுடைய புகழ், நீ சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய ஆத்துமாக்கள், நீ சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய உடைமைகள், நீ சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களை விட்டுவிட்டா நீ போக போகிறாய். சாத்தான் பின்னிட்டு இழுக்கக்கூடிய தன்மைகளை தாண்டி ஓட வேண்டிய தன்மைகளை உருவாக்கக்கூடியது எது? விசுவாசத்திலே வல்லமை. விசுவாச குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் என்ன நடக்கும் பாருங்க. கர்த்தர் அங்கே உன்னுடைய வாழ்க்கையிலே இயக்கத்தை மெய்யாகவே தந்து இந்த விசுவாசத்தின் வல்லமைகளில் நிறைந்து ஆண்டவராக தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டத்திலே தீவிர கதியாய் ஓடும்படி ஆவியானவராக தேவன் உன்னை இயக்கக்கூடிய நேரங்களிலே கர்த்தரை இயங்க விடாமல் தடுக்கக்கூடிய தன்மைகள் எங்கிருந்து வருகிறது? விசுவாச குறைவு, தளர்வு. இந்த விசுவாச தளர்வு நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது தேவனாகிய கர்த்தரை செயல்பட விடாமல், உன்னையும் என்னையும் இயங்க விடாமல் நின்ற இடத்திலே உப்பு தூணாக உன்னை மாறப்பண்ண துவங்க ஆரம்பித்து விடுகிறது. எதற்காக நீயும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில உலகத்திலே காணப்படும் எல்லா ஆசீர்வாதங்களை, ஆடம்பரங்களை பெரும்படிக்காகவா இத்தனை அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம்? இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கக்கூடிய மக்கள் சாதித்த தன்மை என்ன? இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டத்தினுடைய விகிதம் என்ன? இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க துவங்கினார்கள். ஆனால் இன்றைக்கு உன்னாலும் என்னாலும் இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகர முடியாமல் நின்ற இடத்தில் நின்று கொண்டிருக்கிறதுடைய காரணம் என்ன தெரியுமா? விசுவாசத்தினுடைய இயக்கம் நின்று போக ஆரம்பித்து விட்டது. விசுவாச தளர்வுகள் உன் வாழ்க்கையிலே காண்பிக்கப்பட ஆரம்பிக்கிறதுனால தான் உன் நிலைகளிலே அப்படியே நிற்கக்கூடியவனாய் காண்பிக்கப்படுகின்றாய். நீயும் நானும் ஓட வேண்டிய காலம், நீயும் நானும் யுத்தத்தின் ஊடாக கடந்து போக வேண்டிய காலம், நீயும் நானும் இயங்க வேண்டிய காலம். உன்னையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் நம்பி எத்தனையோ விதமான பொறுப்புகளை தந்திருக்கக்கூடிய காலம். இந்த காலத்தில் இயங்க வேண்டிய நீயும் நானும் இயங்காதிருக்கிறதுடைய தன்மைகளுக்குரிய காரணங்கள் என்ன என்றால் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். விசுவாச தளர்வு வாழ்க்கையில் வரும்பொழுது இந்த தளர்வு உன்னையும் என்னையும் இயங்க விடாமல் நின்று போக செயல்படுத்த ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய ஓட்டத்தினுடைய விகிதத்தில் நீயும் நானும் ஓடி இருக்கிறது உண்டானால் இந்நேரம் எவ்வளவு தூரத்தை தாண்டி இருப்ப? எத்தனை இலக்கை உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பெற்றிருக்க முடியும்? தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய எத்தனை மகிமையான காரியங்களின் ஊடாக நீயும் நானும் கடந்து போயிருக்க முடியும். ஏன் இன்றைக்கு வரைக்கும் ஒரே வட்டத்தில் சுற்றி கொண்டிருக்கிறாய்? ஏன் இன்றைக்கு வரைக்கும் இயக்கமில்லாத கிறிஸ்தவனாய் நீ காண்பிக்கப்படுகின்றாய்? ஏன் இன்றைக்கு வரைக்கும் உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களிலே எழும்ப முடியாமல் எழுந்து விழக்கூடிய நிலைகளின் ஊடாக வருகிறதற்கு காரணம் என்ன? விசுவாச குறைவு, அவிசுவாசத்தின் நிலை. கர்த்தர் அதைத்தான் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். இந்த நாட்களிலே செத்துப்போன கிரியைகள் மீண்டும் மீண்டும் எழும்பி எத்தனை காரியங்களிலே உலகத்தை ஆதங்கத்தோடு கூட திரும்பி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கி கொண்டு வருகிறதனுடைய தாற்பயம் எங்கிருந்து வருகிறது? இவைகள் எல்லாம் விசுவாசத்தினுடைய தளர்வுகளின் மூலமாய் நம் வாழ்க்கையிலே உருவாக்கப்படக்கூடிய ஆண்டவர் அருவருக்கக்கூடிய கிரியைகள் என்கிறதை நீயும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றான். சாத்தான் இப்பொழுது என்ன செய்து கொண்டு வருகின்றான்? அவன் செய்கின்றான், உன் விசுவாசத்தை மட்டுப்படுத்தி மரித்து போன உன் வாழ்க்கையிலே வேண்டாம் என்று சொல்லி தூக்கி எறிந்த ஒவ்வொரு நிலைகளையும் மீண்டும் மீண்டும் எழும்பச் செய்ய ஆரம்பிக்கின்றான். உலகத்தில் எத்தனை காரியங்களை உன்னாலும் என்னாலும் சாதித்திருக்க முடியும். இன்றைக்கு நீ ஆண்டவராகிய தேவனுக்குள் ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் தான் உலகத்திலே அநேகம் ஆசீர்வாதங்கள் உன்னை தொடர்ந்து வருகிறதை பார்க்க முடியும். ராமநாதபுரத்தில் ஊழியங்களை செய்து கொண்டு வந்த அந்த ஆரம்ப காலம், அப்பொழுது எங்களுடைய ஐக்கியத்தில் சில நண்பர்கள் இணைந்து, என்னுடைய சகோதரன், நாங்கள்லாம் ஊழியங்களை செய்து கொண்டு வரக்கூடிய காலத்தில் ஒரு அருமையான ஒரு சகோதரன் என்னுடைய சகோதரனுக்கு விரோதமான நிறைய வார்த்தைகளை பேசி நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய ஐக்கியங்களை விட்டு கடந்து போக ஆரம்பித்தார். அதுக்கு முன்னால் அவருடைய நிலைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் இழந்து தரித்திரத்தின் நிலைகளிலே ஒவ்வொரு நாள் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவர்களுக்கு வர வேண்டிய எந்த விதமான தொகையும் வரலை. அவருக்கு திடீரென்று சொல்லி வந்திருக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர், அது நிமித்தமாக வர வேண்டிய உதவி தொகைகள், ஊதிய தொகைகள் அவர் வேலை செய்திருக்கக்கூடிய இந்த கம்பெனிலேருந்து எந்த விதமான காரியத்தை கொடுக்கவே இல்லை. அவர் மேலே சில அபாண்டமான பழிகளை சுமத்தி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதனால சாப்பிடுகிறதற்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட துவங்கக்கூடிய ஒரு நேரம்.
2-3 சின்ன பிள்ளைங்களை அவங்களை படிக்க வைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தார். சின்ன சின்ன கடைகளை போய் பணியாற்றி அதில் வந்திருக்கக்கூடிய சொற்ப வருமானங்களை வைத்து வாழ்க்கை வாழக்கூடிய அந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களிலே இருக்கக்கூடிய வரைக்கும் இந்த கஷ்டம். கர்த்தராகிய தேவனை விட்டு என்றைக்கு அவர் விலக ஆரம்பித்தாரோ வரவேண்டிய எல்லா விதமான உதவித்தொகைகளும் வீடை தேடி கடந்து வர ஆரம்பித்தது. அவர் திரும்ப எப்படியாகிலும் கர்த்தருக்குள் வரக்கூடாது என்பதற்காக சாத்தான் பல முனை தாக்குதல்களை உருவாக்கி பணத்தின் மேல் பணம், செல்வத்தின் மேல் செல்வம், ஆஸ்தியின் மேல் ஆஸ்தியை தந்து 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 கர்த்தராகிய தேவனை பற்றி தன்னுடைய வாழ்க்கையை நினைவு கூற முடியாத ஒரு நிலைகளின் ஊடாக அவரை அப்படி இழுத்து கொண்டு போனதை கண்கூடாக நாங்கள் பார்த்தோம். இதை எதுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகின்றேன்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவனுக்குள் இயங்க விடாமல் உன்னை தடுக்க செய்கிறது எது? செத்த கிரியைகளை தூண்டக்கூடிய சாத்தானுடைய நினைவுகள். இந்த நினைவுகள் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது? பழைய கால ஆசீர்வாதத்தினுடைய நிலை, பழைய கால சூழ்நிலைகளை பற்றியதான எண்ணங்கள், பழைய கால வாழ்க்கையை பற்றியதான நினைவுகள், பழைய கால ஓட்டங்களை பற்றியதான சிந்தனைகள், இவைகள் எல்லாம் எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது? உன் விசுவாசம் குறையும் பொழுது இவைகள் எல்லாம் புத்துயிர் பெற்று உன் வாழ்க்கையிலே மெய்யாகவே எழும்பி வருகிறதை பார்க்க முடியும். பழைய ஆண்டவராக தேவனை விட்டு விலகக்கூடிய அநேக மார்க்கங்களின் ஊடாக உன்னை ஈர்த்து கொண்டு போகிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவராக தேவனுக்குள் விசுவாசத்திலே உறுதி உள்ளவனாய் உன்னை காத்துக்கொள்கிறது உண்டானால் இந்த செத்த கிரியைகளிலே நின்று நீயும் நானும் விலக்கி ரட்சிக்கப்பட முடியும் என்று கர்த்தர் சொல்கின்றார். காலங்கள் குறுகின காலங்களாய் இருக்கிறதுனால, காலங்கள் சொற்ப காலங்களாய் இருக்கிறதுனால இந்த காலங்களிலே ஓடக்கூடிய நீயும் நானும் ஜாக்கிரதையா உன் இலக்கை எட்டும்படியான தீவிர ஓட்டத்தின் ஊடாக கடந்து வர வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் தீர்க்கமும் தெளிவுமாய் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். யூதாவின் புஸ்தகத்தில் 4வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம் ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். யூதா 4வது வசனம், 9வது வசனம், 10வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். 9-10 ஆகிய வசனத்தை வாசிங்க. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே பிசாசோடு கூட அவர்கள் தர்க்கித்து பேசின பொழுது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை அவர்கள் கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம், இந்த கடைசி காலத்தில் விசுவாச தளர்வுகள் எதை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறது? கொடிய தூஷணமான வார்த்தைகளை பேசும்படியாய், பக்க வழியிலே உன்னை நுழைய பண்ணும்படியாக, ஆண்டவராகிய தேவன் நியமித்திருக்கக்கூடிய மார்க்கங்களை விட்டு கர்த்தராகிய தேவனுக்கு ஏற்ற வழிகளிலே ஓடக்கூடிய ஓட்டங்களை தாண்டி கடந்து போய் பக்க வழியிலே நுழைந்து ஆண்டவராகிய தேவனுடைய கிருபைகளை தங்கள் சொந்த சுய இச்சைகளுக்கும் தங்கள் சொந்த சுய விருப்பங்களுக்கும் ஏற்ற வண்ணமாய் மாற்றி பேசக்கூடிய நிலைகளை உருவாக்கக்கூடிய தன்மைகளை பொல்லாத சாத்தான் இந்த கடைசி நாட்களில் தோற்றுவிக்கும்படி தீவிரப்பட ஆரம்பிக்கின்றார். இவங்களுடைய கிரியைகள் எப்படி வரப்போகிறது? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஒவ்வொரு மனிதனையும் இவனே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஒவ்வொரு ஊழியக்காரனை குறித்து அவனே பேசுவான். ஒவ்வொரு தேவனுடைய மனிதனை பற்றி வாய்க்கு வந்தபடியெல்லாம் அநேகம் காரியங்களை பேசிக்கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். தங்களுக்கு தெரியாத காரியங்கள். இந்த வசனத்தில் அவர் என்ன சொல்றார் பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய தூதனாய் காணப்படக்கூடிய மிகாவேல் தூதன் கூட சாத்தானை குற்றப்படுத்த துணியாமல், சாத்தான் பொல்லாதவன் தான், பிசாசுதான், ஆண்டவராகிய தேவனுக்கு அருவருப்பானவன் தான், தேவனாகிய கர்த்தரால் புறம்பாக்கப்பட்டிருக்கக்கூடிய தூதன் தான். என்றாலும் கூட இந்த பிரதான தூதன்
அந்த தூதனை குற்றப்படுத்த துணியாமல் தேவனாகிய கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று ஒரு வார்த்தை பற்றி பேசுகிறத பார்க்க முடியும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த வசனத்தில் என்ன போடுங்க பாருங்க, இவர்களோ பிடிபெற்று அழியக்கூடிய ஒரு மிருகத்தை போல தங்களுக்கு தெரியாதவைகளை தங்கள் வாய்க்கு வந்தபடியே கொடிய தூஷணமாய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் என்கிற பேர்ல எத்தனை ஊழியக்காரர்களை தாறுமாறாய் பேசக்கூடிய காரியம். யூடியூப் சேனலில் கொஞ்சம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். யூடியூப் சேனல் நீங்கள் வந்து திறந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு ஊழியக்காரனை பற்றி தாறுமாறாய் பேசக்கூடிய காரியம், அதை ஒரு சேனல் வைஸாகவே பேசிக்கொண்டு வரக்கூடிய தன்மை. இவருக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இவர் செய்யக்கூடிய ஊழியத்தை பார்த்து நான் ஒரு காரியத்தை பற்றி சொல்லுகிறேன், இவர் செய்யக்கூடிய குற்றங்களை பற்றி நான் இப்பொழுது உங்களுக்கு முன்பதாய் வெளியே சொல்ல ஆரம்பிக்கின்றேன். இவருக்கு இந்த பிரச்சனை வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், அவனை நியாயந்திருக்க நீ யாரியா? அவனை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? அவன் தன்னுடைய எஜமானுக்கும் விழுந்தாலும் எழுந்தாலும் எஜமானுக்கு அவன் கணக்கு சொல்லுவான். நீ அவனை குற்றப்படுத்த நீ யார்? இந்த காரியங்களை செய்கிறதற்கு உரிய தன்மைகளை உருவாக்குகிறது எது? எவனுடைய விசுவாசம் தளர்ந்து போனதோ அவன் கண் சொருகி போனவனாய், பக்க வழியிலே நுழையக்கூடியவனாய், தேவனாகிய கர்த்தருடைய திட்டங்களை தாறுமாறாக்கக்கூடியவனாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட மக்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எத்தனை மக்களுடைய மனதை பாதிக்கிறது தெரியுமா? எத்தனை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பாதிக்கிறது தெரியுமா? ஐயோ, எவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரன் நான் நினைவில் வச்சிருந்தேன், இந்த ஊழியக்காரன் இவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறான். இவன் பேசின அந்த வார்த்தைகளிலே எத்தனை விதமான ஆவிக்குரிய மக்கள் இடறி போனார்கள். எத்தனை விதமான ஆண்டவராக தேவனுக்கு பயப்படக்கூடிய மக்கள் கர்த்தராக தேவன் மேல வச்சிருக்கக்கூடிய பயத்தை மெய்யாகவே விலக்கி போடுகிறதுக்கு காரணம் யார்? பிடிபட்டு அழியக்கூடிய மிருகத்தை போல காணப்படக்கூடிய நீதான். இதற்கு என்ன ஒரு காரணம்? கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, விசுவாசம் குன்றி போகிறது உண்டானால் நீ மனிதனாய் இல்லாமல் மிருகமாய் மாற்றப்பட ஆரம்பிக்கிறாய். நீ கொடிய காரியங்களை கொடிய விதமாய் தூஷிக்கக்கூடியவனாய், தன்னுடைய வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடியவனாய். யூடியூப் சேனலில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் நான் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு ஊழியக்காரனை பற்றி ஒரு 5-6 ஊழியக்காரர்களுடைய படத்தை போட்டு அந்த சேனலில் போட்டிருக்கிறாங்க. அந்த 5-6 ஊழியக்காரனை பற்றி தாறு மாறாய் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் இப்படி தீர்க்கதரிசனம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவர் இப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவர் இந்த மாதிரியான தீர்க்கதரிசனம் என்கிற பேரில் எத்தனை பொய்யான காரியங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகிறார் தெரியுமா? இந்த பக்கம் கையை நீட்டின உடனே இத்தனை விதமான மக்கள் விழுகிறாங்க, இத்தனை விதமான காரியங்கள் உருவாக்க காரணம் என்ன தெரியுமா? நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், அவனை குற்றப்படுத்தவும் நியாயம் தீர்க்கவும் நீ யார்? தன்னுடைய எஜமானுக்கு அவன் கணக்கு சொல்லுவான். அவனை பார்த்து பேசுகிறதற்கு உன் கரங்களை நீட்டுகிறதற்கு யார் உனக்கு தைரியமும் அதிகாரமும் கொடுத்தது? கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி விசுவாசம் உன் வாழ்க்கையை தளர்ந்து போகிறது உண்டானால் உன்னை துணிகரம் உள்ளவனாய் அது உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தராகிய தேவனுடைய எல்லா விதமான நியாய தீர்ப்பின் காரியங்களை நீயே பேசக்கூடிய அளவுக்காக நியாய தீர்ப்பு கொடுக்கிறது கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. அவர்தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், அவர்தான் அந்த அதிகாரம் பெற்றவர். அவரை அன்றி வேறு யாருடைய கரங்களுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. பிசாசுக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது. நியாயம் தீர்க்கிறவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் கர்த்தர் ஒருவர் தான். அவரை அன்றி வேறு எவனும் தன்னுடைய வாயை திறந்து எவனுக்கும் விரோதமாய் பேசுகிறது உண்டானால் தேவனுடைய கோபம் அவனுடைய வாழ்க்கையில் வருகிறத பார்க்க முடியும். எப்படி பாருங்க, இந்த சாத்தான் என்ன மாதிரியான தந்திரங்களை உருவாக்கி விசுவாச தளர்வுகளின் மூலம் எத்தனை கர்த்தருடைய கோபாக்கினின் பிள்ளையாய் உன்னையும் என்னையும் சாத்தான் உருவாக்குகிறான் பாருங்கள். தெரியாதவைகளை பற்றி பேசி தூஷிக்கக்கூடிய அளவிற்காக, தெரியாதவைகளை பற்றி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடிய அளவிற்காக என்னென்ன காரியங்கள் உண்டோ, என்னென்ன தீர்வைகள் உண்டோ, என்னென்ன தீர்மானங்கள் உண்டோ, உன்னுடைய இஷ்டத்தின்படி மனம்போன போக்கின்படி பேசுகிறதற்கு காரணம் விசுவாச குறைவு. இந்த விசுவாச குறைவு உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தை இவைகள் கட்டி போட ஆரம்பிக்கிறது. அவர் உன்னை உணர்த்து வைக்கும்படிக்காய் கடந்து வரக்கூடிய நேரத்தில் கூட அவரை இயங்க விடாமல் செய்கிறது எது? உன் அவிசுவாசம் நிறைந்த இருதயம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். உன் அவிசுவாசம் நிறைந்த சிந்தனை என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகின்றார். ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனும் கூட தப்பி போகிறது அவருடைய சித்தம் அல்ல. உன்னையும் என்னையும் தட்டி எழுப்ப வேண்டும் என்றே கர்த்தராகிய தேவன் இயக்கம் கொள்ள வேண்டும் என்றே விருப்பப்பட ஆரம்பிக்கின்றார். அவரை இயங்க விடாமல் செய்கிறது எது? உனக்குள்ளும் எனக்குள்ளும் கிரியைகளை நடப்பிக்கும் அவிசுவாசம், விசுவாசமற்ற மாறுபட்ட நிலை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஜாக்கிரதை, உன்னுடைய ஓட்டத்தை மறந்து சாத்தான்
உனக்கு காண்பிக்கக்கூடிய வழியிலே ஓடும்படிக்காய் உன்னுடைய கால்களை தீவிரப்படுத்துகிறதுக்கு காரணம் இந்த விசுவாச குறைவு, தளர்வு என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீ எதை நோக்கி ஓடுகிறாய்? உன் இலக்கை நீ அடைய வேண்டும் என்றால் உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இறுதியாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஒரு காரியத்தை நம்ம வந்து வாசிக்கிறோம். கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று நீ பெயர் கொண்டிருந்தாலும் செத்தவனாயிருக்கிறாய். கர்த்தர் சர்தை சபையை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய பெயர் உயிருள்ளவன், இயங்கும் கிறிஸ்தவன். உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் இயக்கத்திற்கு உட்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒத்ததாய் காண்பிக்கப்பட்டாலும், நீ பெயர்கள் எல்லாம் உயிருள்ளவன் என்ற ஒரு பெயரை பெற்றிருந்தாலும் செத்து போனவனாகவே நீ காணப்பட ஆரம்பிக்கின்றாய். நிறைய பேர் இந்த நாட்களில் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி நானும் இயங்கும் கிறிஸ்தவனா என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேங்க, நானும் இயங்கக்கூடிய ஊழியக்காரனா என்னை நான் அர்ப்பணம் செய்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாம் கர்த்தராக தேவனுக்கு ஏற்றவண்ணமாய் இயக்கத்தின் ஊடாய் வர வேண்டும் என்பதற்காக என்னை நான் அர்ப்பணம் செய்திருக்கிறேன், இயங்கும் கிறிஸ்தவன் என்கிற பெயரில் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை பேர் அப்படி இருக்கலாம், ஆனால் சர்தை சபையை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் பேரு இயக்கம் நிறைந்தவனாய் காண்பிக்கப்பட ஆரம்பித்தாலும் செத்து போன நிலையிலே காணப்படக்கூடியவனாய் இருக்கின்றாய். இந்த சர்தை சபையை பற்றி சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லணும். இது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆசியா மைனரில் மேற்கே இருக்கக்கூடிய மலையின் மேல் இருக்கக்கூடிய லிதியா என்கிற நாட்டினுடைய தலைநகர் தான் இந்த சர்தை என்கின்ற இடம். இந்த சர்தை என்கின்ற இடத்துல முக்கியமான ஒரு காரியம் என்ன? செல்வ செழிப்பு நிறைந்த ஒரு நகரம், ரொம்ப செல்வாக்கு நிறைந்த ஒரு நகரமும் கூட. இது மட்டும் இல்லாமல் மோலஸ் என்கின்ற ஒரு குன்றின் மேலே இந்த நகரம் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால இவங்களுடைய மனதிற்குள்ளாக ஒரு நினைவு அவங்களுக்குள்ள இருந்தது, எந்த எதிரிகள் ஏறி வர ஆரம்பித்தாலும் அவர்களை எளிதாக நாங்கள் வீழ்த்திவிட முடியும், எங்களை யாரும் அழிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு செருக்கு நிறைந்த ஒரு இருதயம், ஒரு மன மேட்டிமை நிறைந்த ஒரு இருதயம் அவர்களுக்குள் இருந்தது. இவர்களை பார்த்து தான் கர்த்தராகிய தேவன் சொன்னார், உன்னுடைய வாழ்க்கையிலே கிரியைகள் செய்யக்கூடியவர் என்கிற நீ பெயரை பெற்றிருக்கக்கூடியவராய் காண்பிக்கப்பட ஆரம்பித்தாலும் செத்து போனவனாய் இருக்கிறாய். அப்படி என்றால் செத்து போன காரியங்களுக்கு உரிய தன்மைகள் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், இருமாப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை. எனக்கு எல்லாமே தெரியுங்க, எல்லாமே எனக்கு தெரியும், ஆண்டவராகிய தேவனுடைய வழிகள் எனக்கு தெரியும், ஓட்டத்தினுடைய தன்மைகள் எனக்கு தெரியும், எல்லா விதமான சூழ்நிலைகள் எனக்கு தெரியும், நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா வழிகளையும் நான் தெளிவாய் அறிந்திருக்கிறேன். இந்த சர்தை சபையினுடைய நிலை அப்படித்தான் இருந்துச்சு. என் கையில் காசுக்கு பஞ்சமே இல்லை. எதிரிகள் மெய்யாகவே வரக்கூடிய நேரத்தில் கர்த்தராக தேவனை நீ சார்ந்து கொண்டால் எதிரிகளை அழிக்க முடியும். இல்லை, எனக்கு தேவையில்லை, கர்த்தராக தேவனை நான் சார்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் எதிரிகள் ஏறி வரக்கூடிய அந்த நேரத்திலேயே அவர்களை இனம் கண்டு அழிக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்த நிலையில் நாங்கள் காண்பிக்கப்படுகிறோம். தன்னைத்தான் மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் செத்து போனவனாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கின்றான். உன்னை நீ எப்பொழுது குறைவுள்ளவனாய் உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறாயோ அப்பொழுதுதான் கர்த்தராகிய தேவன் உனக்குள் இயங்க துவங்க ஆரம்பிக்கின்றார். உன்னை நீ குறைவாக எப்பொழுது மதிப்பிட ஆரம்பிக்கிறாயோ, நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, ஐ எம் நத்திங், என்னால் ஒரு காரியமும் செய்ய முடியாது என்று சொல்லி எப்பொழுது நீ உன்னை தாழ்த்த துவங்குகிறாயோ அப்பொழுதுதான் தேவனாகிய கர்த்தருடைய இயக்கம் உன் வாழ்க்கையின் மூலம் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். நிறைய இடங்களில், நிறைய ஊழியங்களில், நிறைய காரியங்களை பற்றி ஜனங்களுக்கு மத்தியிலே பேசும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் நாங்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே கற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை தான், இவைகளை பற்றி நாங்கள் தீர்க்கமாய் அறிந்திருக்கின்றோம், இவைகளினுடைய ஆழமான காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும், இவைகளை திரும்ப திரும்ப பேசுகிறதுனால எந்த மாற்றமும் வருகிறதில்லை என்று சொல்லி உன்னை குறித்து நீ இருமாப்புள்ளவனாய் காண்பிக்கப்படுகிறது உண்டானால் ஜாக்கிரதை பிரியமானவரே, ஜாக்கிரதை. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், உன்னுடைய விசுவாசம் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக உன்னை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனைப் போல நிறுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் நீயும் நானும் தப்பி பிழைக்க முடியும். இல்லாத ஒரு பட்சத்தில் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நீ உன்னுடைய வழியிலே நிற்கிறது உண்டானால் அன்றைக்கு அந்த சர்தை சபையினுடைய நிலை, எல்லா காரியங்களும் எங்களுக்கு தெரியும், எல்லா விஷயத்திலும் நாங்கள் செழிப்பாக இருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் எச்சரிப்பான வார்த்தைகளை அந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் 3வது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் எச்சரிப்பான
வார்த்தைகளை சர்தை சபையை குறித்து பேச ஆரம்பித்தாலும் அவருடைய பின்னான நிலை எப்படிப்பட்டதாய் காண்பிக்கப்பட்டது தெரியுமா? மாற்றமில்லாத பாரம்பரியமான மந்தமான நிலைகளிலே கடந்து போய் தங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே அழிந்து போக ஆரம்பித்தாங்க. செத்து போனவனாய் காணப்பட்டவன் நிரந்தரமாய் மரணத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தார். விசுவாசம் கொண்டு நீயும் நானும் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தாலும் செத்துப்போன் நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் இது நீ சீர்படுத்த வேண்டும் என்கிற ஒரே வார்த்தையை கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். சீர்படுத்தக்கூடிய வழி என்ன? விசுவாசம் உன் வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தர் இந்த விசுவாசம் இயங்க செய்ய ஆரம்பித்துவிடும். தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையிலே இயங்குகிறது உண்டானால் உயிரற்ற நிலைகளிலே கர்த்தர் உன்னை உயிரடைய பண்ணி உன் ஸ்தானத்திலே உன் கால்களை எடுத்து நிறுத்துகிறதை கண்கூடாய் பார்க்க முடியும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, மனம் திரும்பு. விசுவாசத்தை உறுதிப்பட ஆண்டவராகிய தேவனை இயங்கச் செய்ய, உன் விசுவாசத்தின் தன்மைகளை எழும்பி பிரகாசிக்க செய்ய உன் காரியங்களை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால் தேவன் கட்டாயமாய் உன்னை பயன்படுத்துகிறதை கண்கூடாய் பார்க்க முடியும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படும் விசுவாச தளர்வு, கர்த்தரை இயங்கவிட செய்யாதிருக்கக்கூடிய நிலைகள் என்னென்ன விதமான சூழ்நிலைகளை உருவாக்குகிறது என்று நாங்கள் கண்கூடாக நாங்கள் பார்த்தோம். மனசாட்சியில் சூழ்நிலை பொய்யருடைய மாயங்களிலே வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை, நல்ல போராட்டங்களை போராட முடியாத நிலை, கர்த்தராகிய தேவனுடைய செயல்களை எங்கள் கிரியைகளிலே மறுதலிக்கக்கூடிய நிலை, செத்த கிரியைகளை கர்த்தாவை புறம்பே தள்ளாமல் அவைகளிலே மெய்யாகவே எங்கள் வாழ்க்கையினுடைய தன்மைகளை வைக்கக்கூடிய நிலை, எங்கள் இஷ்டத்தின்படியே சத்தியங்கள் யாவற்றையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை மட்டுமல்லாமல் உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தாலும் செத்துப்போன கிரியைகள் உள்ள இருமாப்பான நிலைகளை உருவாக்குகிறது. இந்த அவிசுவாசத்தின் நிலைகள் என்று நாங்கள் கண்கூடாக கண்டுகொண்டோம். கற்று நிச்சயித்துக் கொண்ட இந்த வசனங்களின் படியே நாங்கள் இயக்கமற்றவர்களாக இருக்கிறது உண்டானாலும் கர்த்தருடைய வல்லமை எங்களை இந்த வாழ்க்கையிலே நிலைவரப்படுத்தும்படியாக இயங்கும் கிறிஸ்தவனாய் உருவாக்க வேண்டும் என்று நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் சரி, இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய இயக்கத்தை கர்த்தராகிய தேவன் தந்து இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய செயல்பாடுகளை கர்த்தர் நீர் உருவாக்கி எந்தெந்த காரியங்களில் அவர்கள் தளர்ந்து போனார்களோ அவர்களை திரும்ப அந்தந்த வழிகளிலே எடுத்து ஆண்டவராக தேவன் நிலை நிறுத்தி உம் மகிமையை நீர் அவர்கள் வாழ்க்கையிலே விளங்க பண்ண வேண்டும் என்று நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத சாத்தான் செத்துப்போன நிலைகளிலே எங்கள் வாழ்க்கையை இருத்தி வைக்கும்படியான கிரியைகளை உருவாக்கக்கூடிய இந்த காலங்களிலே கர்த்தராகிய தேவனை இயங்கச் செய்யும் விசுவாசத்தின் வல்லமைகளை எங்களுக்குள் நாங்கள் தட்டி எழுப்பி எங்கள் தேவனுடைய இயக்கத்தின் ஊடாக நாங்கள் ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசித்து எங்கள் ஓட்டத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்ட சரியான இலக்கை எட்ட தீவிர கதியான ஓட்டத்தின் ஊடாக கடந்து வர கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய தேவனுக்குள் விசுவாசத்திலே உறுதியாய் நின்று கர்த்தராகிய தேவனை இயங்கச் செய்ய அனுமதிக்கிறது உண்டானால் இந்த தேவன் உங்களை இயங்கச் செய்து உங்கள் ஸ்தானங்களில் உங்களை ஆண்டவராகிய தேவன் கட்டாயமாய் எடுத்து நிறுத்துகிறதை பிரத்யேகமாய் கண்கூடாய் உங்கள் வாழ்க்கையிலே கண்டு உணர முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையாகிய நீங்கள் விசுவாச தளர்வுகளை தாண்டி கடந்து போய் ஆண்டவராகிய தேவனுக்குள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது உண்டானால் கடைசி கால யுத்த வீரர்களிலே நீயும் ஒருவனாக இருப்பாய் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.